அனைவரும் கரங்களை உயர்த்தி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே மை போற்றுகிறோம், இயேசுவே மை புகழுகிறோம், இயேசுவே மை ஆராதிக்கிறோம், இயேசுவே மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அனைவரும் எழுந்து நிற்போம். ஒருத்தர் முகத்துல கூட ஒரு சிரிப்பை காணோம். இப்ப நகை கடைக்கெல்லாம் போனீங்கன்னா எப்படி இருப்பீங்க? எல்லாம் வாயெல்லாம் பல்லா தெரியும். நீங்கெல்லாம் பேங்க்ல போயிட்டு உங்களுக்கு லோன் கொடுக்குறான்னு வச்சுங்க, ஆம்பளைங்கன்னாவே காசு, அப்புறம் மேற்படி. எந்த ஆம்பளையாவது டாஸ்மாகுக்கு போகும்போது சோகமாக போயிருக்கிறத பார்த்துருக்குறீங்களா? சொல்ல சிரிச்சுட்டு தான் போவாங்க. ஆனால் கோயிலுக்குள்ள வந்தால் மட்டும் எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கிறீங்க. கோயில்ல தான் யார் இருக்கிறார்? கடவுள் இருக்கிறார். அவரால் தான் எல்லாம் முடியும். அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. அவரால் ஆகாதது ஒன்றுமே கிடையாது. அவர்கிட்ட வந்துட்டோம்னாவே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால்தான் திருப்பாடல் 37:5 தாவீது அரசர் சொல்லுவாரு, உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவரையே நம்பியிரு, அவரே உன் பெயரில் செயலாற்றுவார். நம்மெல்லாம் பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஆண்டவன் மேல பார்த்த போட்டு போடா அப்படிங்கிறாங்கல்ல, அதுவெல்லாம். ஏன்னா நீங்கள் கவலைப்படுவதனால் உங்கள் தலைமுடியை வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. சக்கரை வந்துருச்சுன்னா அவ்வளோதான். நீ கவலைப்பட்டாலும் சக்கரை குணமாகாது. நீ கோபப்பட்டாலும் ஒருத்தனையும் திருத்த முடியாது. நீ சண்டை போட்டும் ஒருத்தனையும் மாற்ற முடியாது. கடவுள்கிட்ட விட்டுரு. அதனால கடவுள்கிட்ட வந்த பின்னாடி அப்பா அவர்கிட்ட வந்துட்டப்பா, பிரச்சனை முடிஞ்சது. பிரைஸ் எல்லாம். ஆக கோயிலுக்குள்ள வரும்போது எப்படி வரணும்? சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட, அப்பா கடவுள்கிட்ட வந்துட்டண்டான்னு ஒரு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். ஆகவே இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை துதிப்போம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு மனதோடு ஆராதிப்பேன். கடவுளை ஏன் ஆராதிக்கணும் துதிக்கணும்? சொல்லுங்க பாபு. கடவுளை ஏன் ஆராதிக்கணும் துதிக்கணும்? கண்ணே இரு. கடவுளை ஏன் ஆராதிக்கணும் துதிக்கணும்? அவரை ஏன் புகழணும்? அப்புறம் அவரை மகிமை நீங்க படுத்தினாதான் அவருக்கு மகிமை ஏறுமா? நீங்க புகழலைன்னா அவருக்கு மகிமை போயிடும். அப்படியா? சொல்லுங்க. நீங்க புகழலைன்னா அவருக்கு மகிமை அப்படியே டொய்ன்னு இறங்கிடும். நீங்க புகழ்ந்து பேசினாதான் அவர் அப்படியே இருப்பார். அப்படியா? இந்த பூசையில எல்லாம் 4வது பொது நற்கருணை மன்றாட்டுல 4வதுல மன்றாட்டு சாமியார் ஃப்ரீயா இருக்கும்போது பூசை புஸ்தகத்தை எடுத்து அவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நாங்கள் உம்மை புகழ்வதினால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது எனினும் நாங்கள் மீட்படைய அது ஏதுவாக இருக்கிறது. கடவுளை புகழன்னா இப்ப அப்படித்தான் சபகாரம் சொல்லி நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரை துதிச்சு கனப்படுத்து, மகிமைப்படுத்து. நீ துதிக்கலைன்னா ஆண்டவருக்கு கனம் வராதா? உனக்கு யார் கேட்ட அவருடைய துதி? உனக்கு துதி. அதே போல கடவுள் எதிர்பார்க்கிற ஒரு துதி என்னன்னா, உண்மையை சொல்லி அவரை துதிக்க வேண்டும். பொய்யை சொல்லி அவரை துதிக்கவே முடியாது. கடவுள் நமக்கு கொடுத்திருப்பதெல்லாம் உண்மை. இப்ப உங்களுக்கு உடலை கொடுத்திருக்கிறார், உண்மையா? உயிரை கொடுத்திருக்கிறார், உண்மையா? உறவுகளை கொடுத்திருக்கிறார், உண்மையா? உங்கள்ட்ட இருக்கிறத எல்லாமே கொடுத்தது யாரு? கடவுள். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே கொடுத்தால் ஒழிய எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப கடவுள் நமக்கு கொடுத்ததற்காக நாம் அவரை புகழ்கிறோம். அவ்வளவுதான். கடவுளை நமக்கு கொடுத்ததுக்காக, நமக்கு எல்லாத்தையும் கொடுத்ததுக்காக புகழ்கிறோம். புகழணும். அதுதான் கடவுளுக்கு ஏற்ற ஒரு பலி. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13வது அதிகாரம் 15வது வசனம் படிங்க பார்க்கலாம். யாராவது பைபிள் வச்சிருக்கிறவங்க
எபிரேயர் 13, 15, 16. 13வது அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்கள். ஆகவே அவர் வழியாக எப்பொழுதும் நம் கடவுளுக்கு புகழ்ச்சியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு உகந்த பலி என்ன? புகழ்ச்சி பலி. அந்த புகழ்ச்சி பலியை கூட உண்மையை சொல்லி தான் நாம் கடவுளை புகழ முடியுமே ஒழிய பொய் சொல்லி அவரை புகழவே முடியாது. அதனால இப்பெல்லாம் உண்மையை சொல்லுவோம், சரிங்களா? உண்மையை சொல்லி ஆண்டவரை புகழ வேண்டும். ஆக புகழ்ச்சி பலி கடவுளுக்கு ஏற்ற பலி. அது பொய்யாக மனுஷனை பொய்யா புகழலாம். இப்போ சாமியை பார்த்து, சாமி நீங்கள் எவ்வளோ அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என் மூஞ்ச நான் கண்ணாடியில் பார்த்தா தான் எனக்கு ஏன் அழகு, ஏன் லட்சணம் எனக்கு தெரியும். ஒருத்தன் சொல்றதை கேட்டு எப்போ ஒருத்தன் ஏமாந்துடுறானோ அவன் அவ்வளோதான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் ஏமாந்துட்டு தெரியறான். அடுத்த உன்னை நல்லவனோடனே அடுத்த உன்னை புகழ்ந்து பேசிட்டானாவே உனக்கு உச்சி குளிர்ந்து போயிடுது. அப்புறம் அவன் எதை கேட்டாலும் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிற. ஆனா கடவுள் அப்படி கிடையாது. யார் யார் எப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை துதித்து நாம் போற்றுவோம். கரங்களை தட்டி உற்சாகம். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் மாறுமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் மாறுமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா.
என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். கண்ணை மூடிக்குங்க, யாரையும் பார்க்காதீங்க. கண்ணை மூடி ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக இது அந்த நாள் வரை எங்களை உயிரோடு வைத்திருக்கிறீரே. எத்தனையோ ஆபத்துகள் இருந்து எங்களை காப்பாற்றுகிறீரே. ஒவ்வொரு நாளும் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடத்தையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிறீரே. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை போற்றுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உம்மை போற்றுகிறோம் சுவாமி, உம்மை புகழுகிறோம். மேலான உமது அன்பிற்காக, எங்கள் பாவங்களை மன்னிப்பதற்காக, எங்கள் மேல் இரக்கம் காட்டுவதற்காக உம்மை போற்றுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல தாய் தந்தையரை கொடுத்தீரே ஆண்டவரே. எங்கள் மீது அன்பு கொண்டிருக்கிற தாய் தந்தையரை கொடுத்தீரே. நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் சுவாமி, உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. வாய் திறந்து துதிங்க, குரல் எழுப்பி துதிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நல்லவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, Praise the Lord. praise the Lord. Praise the Lord. கடவுளை புகழ்வது அவருக்கு ஏற்ற வழி. ரெண்டாவது, நமக்கு என்ன நடக்கும்? பவுலும் சீலாவும் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். திருத்தூதர் பணிகள் 10வது அதிகாரத்தில் இந்த நிகழ்வு வரும். அப்போ அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு அவங்க அந்த சமயத்தில் கூட ஆண்டவரை போற்றி துதித்து கொண்டிருந்தார்கள். அப்படி துதிச்சுட்டு இருக்கும் போதே அவருடைய சங்கிலிகள் எல்லாம் அருந்து விழுந்தது. இன்னைக்கு கஷ்டம் வந்தோடனே புலம்ப ஆரம்பிச்சிடறோம். எரேமியா மட்டும்தான் ஒரு புலம்பலாகம் எழுதியிருக்கிறார் பைபிளில். ஆனால் வீட்டில் எல்லாரும் புலம்பல். நினைச்சது நடக்கலை, விரும்பினது கிடைக்கல, எதிர்பார்த்தது நடக்கலன்னொடனே புலம்ப ஆரம்பிச்சிருவான். இல்லை, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணணுமா, பண்ணதுக்கப்புறம் ஏன்டா பண்ணுமா, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறக்கலையாம்மா, பிறந்ததுக்கப்புறம் பிறந்து தொலைச்சிருச்சேம்மா, வேலை கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கலம்மா, கிடைச்ச பின்னாடி ஒரே தலைவலிம்மா. ஆக மொத்தம் மனுஷன் பார்த்தீங்கன்னா நோகாம நோம்பி கும்பிடணும். கஷ்டமே வரக்கூடாது, எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கணும். ஆனா இந்த கஷ்டத்துல புலம்புறமே ஒழிய, யோபுவை போல கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்து கொண்டார், கடவுளுடைய பெயர் போற்ற பெறுவதாகன்னு சொல்றதுக்கு வாய் வருதா? கொடுத்தோம், ஐயோ பிரைஸ் எல்லாம் ஆண்டவரே நன்றி, எங்க கொடுக்குறோமோ அங்கதான் போயிட்டு இருக்கான். இல்லை, அதான் நான் சொல்லுவேன், கொஞ்சம் கொச்சையாத்தான் இருக்கும், மோசமா இருக்கும். இப்போ பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்பாங்க, கொடுக்குற வரைக்கும் ஒரு தாட்டி கேட்பாங்க, கொடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க, அடம் பிடிப்பாங்க, கொடுத்தே ஆகணும், செஞ்சு கொடுத்தே
அடம்பிடிப்பாங்க. இப்போ நீங்கள் கொடுக்கலன்னு உடனே பக்கத்து வீட்டுக்கு போயிடுவாங்களா? எங்கள் அம்மா சோறாக்கி தர மாட்டேங்குது, நீங்கள் சோறாக்கி உங்கள் சோறு ஆக்கியிருக்கீங்களா, என்ன கொஞ்சம் சோறு போடுங்க அப்படின்னு கேட்குமா? கேட்குமா? எந்த பிள்ளையா நீங்கள் போய் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ஆனால் இந்த கோயிலில் கொடுக்கலன்னா, இந்த கோயில் எதுவும் கிடைக்கலன்னா வேற கோயிலுக்கு போகிறது, இந்த சபையில் எதுவும் கிடைக்கலன்னா வேற சபைக்கு போகிறது, இந்த கடவுள் கொடுக்கலன்னா வேற கடவுள்கிட்டயே போயிடுறோம். ஆக மொத்தம் மனுஷன் எவனும் கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறது இல்ல, பிச்சைக்காரனா தான் சுத்திட்டு இருக்கிறான். பிச்சைக்காரன் என்ன பண்ணுவான்? ஐயா அப்படிமா, ஐயோ இல்லையா வேற வீட்டு பாரியானா வேற வீட்டுக்கு போயிடுவான். அந்த வீட்டுல கிடைக்கலாம், எங்க கிடைக்குதோ அங்க போவான். நல்ல பிச்சைக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புளியம்பட்டியில் இருப்பான், அடுத்த நாள் எங்க இருப்பான்? பரலோகமாக இப்போ திருவிழா நடக்குதுல்ல அங்க இருப்பான். எங்கெங்க கிடைக்குதோ அங்கங்க அவன் போயிட்டு இருப்பான், ஒரே இடத்துல இருக்க மாட்டான். இன்றைக்கு எல்லோருமே மக்கள் எல்லோருமே பிச்சைக்காரர்களாக மாறிவிட்டோம். கடவுளை மட்டுமே நம்பி வாழ்வதில்லை. கடவுள் நமக்கு யார்? கடவுள், அவ்வளவுதான். இல்ல உங்க அப்பா பேர் சொல்லுங்க. சேவியார். உங்க அப்பா பேரு மதுவைராஜ். உங்க அப்பா பேரு அமதிராஜ். இப்ப நடுப்பூசியில் ஒரு மகா பொய் சொல்லுவீங்க. இப்ப சொல்லுவீங்க பாருங்க, நம்ம ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லுவோம். சொல்லுங்க. அங்கேயே நில்லுங்க. இப்ப என்ன சொன்னீங்க? விண்ணுலகில் இருக்கிற, அப்ப அமிர்தராஜ் எங்க போனார்? சேவியரா சொல். மண்ணுலகில் இருக்கிற எங்கள் சேவியரே அல்லது மண்ணுலகில் இருக்கிற எங்கள் அமிர்தராஜன் ஜெபிக்க வேண்டியதானே? அது மட்டும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அதுக்கு மட்டும்தான் தந்தை. ஆக இன்னைக்கு நாமெல்லாம் பாருங்க, கடவுளுடைய பிள்ளைகள்ங்கிறதே மறந்துடுறோம். பக்தர்கள், இந்த பக்தர்கள் யார் தெரியுங்களா? இன்னைக்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் எல்லோருமே பக்தர்கள் தான் இருக்கிறோம், சீடர்களாக யாரும் இல்லை, பிள்ளைகளா யாரும் இல்லை. இன்னைக்கு இந்த பிள்ளைகள் என்ற உணர்வும் சீடர்கள் என்ற உணர்வும் கத்தோலிக்க கிறிஸ்துவடைய சுத்தமா கிடையாது. அதனாலதான் எங்க கிடைக்குதோ அவங்க சுத்திக்கிட்டு இருக்கிறான். கடவுள்கிட்டயே கேட்டெல்லாம் வாங்கணுன்ற அந்த ஒரு உரிமையான உணர்வு இல்லை. ஆனால் பவுலும் சீலாவும் அப்படி இல்லை. ஜெயிலில் இருந்தா கூட என்ன பண்ணாங்க? கடவுளை போற்றி துதித்தார்கள். அப்ப நீங்க உங்க கஷ்டம் போகணும், கஷ்டத்துல இருக்கிற, துன்பத்துல இருக்கிற, துயரத்துல இருக்கிற, புலம்பாத, கடவுளை துதி. எங்க வந்து துதிக்கலாம்? வீட்டிலே முட்டி போட்டு துதி, ஒன்றும் பெருசு கிடையாது. எங்க கஷ்டம் இருக்குதோ, இப்ப அவங்க ஜெயிலில் இருந்தாங்க, ஜெயிலில் தான் துதிச்சாங்க இல்லையா? அப்ப நீங்க எங்க உங்களுக்கு கஷ்டம் இருக்குதோ அங்க நின்று துதிங்க. அதுக்குன்னு பங்கு சாமியார் வீட்டு முன்னாடி துதிக்காதீங்க, ஏன்னா பங்கு சாமியார் எங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்கிறாருன்ட்டு இல்ல. இந்த குறும்புகார பயில பண்ணாலும் பண்ணுவானுங்க, சரிங்களா? அதனால கண்களை மூடுங்கள், கண்களை மூடிக்கங்க. உங்க கஷ்டங்களை எல்லாம் நினைங்க. உங்கள் வாழ்க்கையில என்னென்ன துன்பங்கள் இருக்கலாம், உடல் நோயாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது குடிகார கணவன் திருந்தாமல் இருக்கலாம், பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்காமல் இருக்கலாம், வாலிப பிள்ளைகள் தவறான பழக்க வழக்கத்திற்கு அடிமையாக இருக்கலாம், போதிய வருமானம் இல்லாமல் இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். என்னென்ன துன்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டோ நினைத்துக் கொள்ளுங்கள். அதற்காக ஆண்டவரை துதியுங்கள். இப்ப உங்க சொந்த வார்த்தைகள், தெரிஞ்ச வார்த்தைகள், தெரிந்த வார்த்தைகள், சொந்த வார்த்தைகள், கண்ணை மூடிக்கணும். பசங்கள்லாம் கண்ணை மூடிக்கணும். கண்ணை முடிச்சுட்டு சும்மா இயேசுவே நன்றி, இயேசுவே மை போற்றுகிறோம், இயேசுவே மை புகழுகிறோம். எளிமையான வார்த்தைகள். எல்லோருமா ஆண்டவரை புகழ்வோமா? நம்முடைய துன்பங்களுக்காக, துயரங்களுக்காக அவைகள் நீங்க வேண்டும் என்று நாம் ஆண்டவரை துதிப்போமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, மை புகழுகிறோம் இயேசுவே, மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்கள் துதிக்க துதிக்க உங்கள் துன்பங்கள் மறைந்து போகும். நீங்கள் நன்றி சொல்ல சொல்ல
ஆண்டவரே உமக்கு நன்றி. யோபு அப்படித்தான் ஜெபித்தார். ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். ஆண்டவர் பெயர் போற்றப்படுவதாக என்று சொல்லி ஆண்டவரை துதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் அவ்வாறே துதியுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. துன்பங்களுக்காய் நன்றி ஆண்டவரே, துயரங்களுக்காய் நன்றி, தோல்விகளுக்காய் நன்றி, வேதனைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே, மை போற்றுகிறோம் ஆண்டவரே, மை புகழுகிறோம் சாமி. சுமைகளுக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. தோல்விகளுக்காய் நன்றி ஆண்டவரே, துன்பங்களுக்காய் நன்றி, சோதனைகளுக்காக நன்றி இயேசுவே. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நல்லவரே உமக்கு நன்றி. எங்கள் வியாதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. மை போற்றுகிறோம் ஆண்டவரே, மை புகழுகிறோம் ஆண்டவரே. எங்கள் துன்பங்களுக்காக நாங்கள் மை போற்றுகிறோம் சாமி. எங்கள் வறுமைக்காக நாங்கள் மை போற்றுகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி, நன்றி, நன்றி. துதிங்க, வாய் திறந்து துதிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, 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 இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்கள் துன்பங்கள் மாறும், உங்கள் துயரங்கள் மாறும், உங்கள் கவலைகள் மாறும். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிங்க, துதிங்க, துதிங்க. வாய் திறந்து வெட்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. பக்கத்துல யார் இருந்தாலும் என்ன நினைப்பாங்களோ நினைக்காதீங்க. துதிங்க. உங்கள் கவலைகளுக்காக, உங்கள் துன்பங்களுக்காக, உங்கள் வேதனைகளுக்காக, உங்கள் தோல்விகளுக்காக துதிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே மை போற்றுகிறோம், இயேசுவே மை புகழுகிறோம், இயேசுவே மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி, 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 நன்றி. Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. Praise the Lord. Hallelujah. இயேசுவே மை போற்றுகிறோம், இயேசுவே மை புகழுகிறோம், இயேசுவே மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. 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 ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. இந்த பாடலை கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் பாடுவோம். நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. பாடுங்க. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆமே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர்
ஆண்டவர் இயேசு நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவும் முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதன் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேனே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் தொழுதிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வருந்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதன் நீரே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அடுத்து பழைய ஏற்பாட்டுல யோசுவா புத்தகத்துல இஸ்ராயேல் மக்கள் கானான் நாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எரிகோன்னு ஒரு பெரிய மதில் இருக்குமா. அது அப்படியே ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோ பெரிய மதில் தடை. இவங்க வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு போவதற்கு மிகப்பெரிய தடை. கடவுள் என்ன சொன்னார்? உடனே பீரங்கியை வச்சு அடிச்சு தூக்க சொன்னாரா, இல்லை கடப்பாறை எடுத்து குத்தி இடிக்க சொன்னாரா? ஒன்றும் வேண்டாம். 7 முறை எக்காலம் மூதி ஆண்டவரை போற்றி துதித்து ஆர்ப்பரித்து அந்த மதிலை சுற்றி வாருங்கள், அது விழுந்து விடுனாங்க இல்லையா? என்னாச்சு? இடிஞ்சு என்ன பண்ணாலும் சாமி ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. நானும் புரண்டு பார்க்குறேன். பொறிவிக்க போனால் காத்தடிக்குது, பொறிவிக்க போனால் காத்தடிக்குது, மண் விற்க போனால் மழை பெய்யுது, பயிர் செய்ய போனால் வானம் காயுது, தொழில் செய்ய போனால் ஒரு நட்டமாக போகுது. நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், ஒரு பக்கமும் வழி கிடைக்க மாட்டேங்குது சாமி. எங்கே போனாலும் தடை. போய் ஜோசியம் பார்ப்பேன், நல்ல நேரம் இருக்கா இல்லை கால நேரம். மாளுகளுக்கு கடவுளை விட பெரிய ஆளையார் ஜோசியக்காரன். இளைய உனக்கு 7:30 ஆரம்பிச்சிடுச்சு, இனி இப்படித்தான் கிடக்கணும். இந்த என்னமோ படத்தில் கும்கி படத்தில் சொல்கிற மாதிரி
52 வயசு வரைக்கும் நீ சீப்பட்டு சின்னப்பட்டு எல்லாம் பட்டுக்கிட்டே இருப்ப. 52 வயசுக்கு மேல அதுவா பழகிருன்ற மாதிரி தான். அவன் போலப்பே நாறிட்டு இருக்குது, அவன் ரோட்ல உக்காந்துட்டு குறி சொல்லிட்டு இருக்கிறான். அவன் ஒரு ஆளு, நீ போய் அவன்கிட்ட குறி கேட்கற. உன்னையெல்லாம் எங்க கொண்டு போய் வைக்கிறது? அவனுக்கே உனக்கும் ஒன்றும் தெரியாது, அவனுக்கும் ஒன்றும் தெரியாது. இது போய் நீ கேட்குற. இந்த கை ரேகையை பார்த்து சொல்லுங்க, இந்த ரேகை நேராக போய் இதில் சிக்கிக்கிச்சுன்னா கத்தி எடுத்து கிழிச்சு விட்டுரு, நேராக போயிடும். சொல்லுவான் பாருங்க, எனக்கு இந்த ரேகை சாமி இதில் மட்டும் ஏறி இருந்தோன்னா நீ தான் அம்பானின்னா. ஏன்டா உனக்கு இந்த வேலை? இதை விட ஒரு காமெடி சொல்கிறேன் கேட்டுங்க. நாங்கள்லாம் செமினரியில் படிக்கும்போது எங்கள் செட்டிலே நான் தான் கொஞ்சம் வயசான ஆள். இப்போ எனக்கு வயசு 50 ஆகுது. சாமியாராகி 12 வருஷம்தான் ஆகுது. ஏன்னா லேட்டாக சேர்ந்தேன். அதனால் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் பிரதருங்கெல்லாம் இப்போ அவங்க சாமியார் ஆகிட்டாங்க. வம்புக்குன்னே போய் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு சோசிக்காரன் சொல்லிகிட்டு இருந்தான், வயசு ரொம்ப 35 ஆகுதுங்க, இன்னும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுங்க, ஒரு பார்த்து சொல்லுங்க எப்போ கல்யாணம் ஆகணும், பாவம் பையன் இழைச்சிக்கிட்டே போகிறா அப்படின்னு அவன்கிட்ட போய் கையை காட்டி சொல்லி அவன் பார்த்த உடனே இன்னும் எண்ணி 2 வருஷத்தில் கல்யாணம் ஆயிருங்கண்ணா. 2 வருஷத்தில் நான் சாமியார் ஆகிட்டேன். இப்போ நான் என்ன சொல்ல, அதுக்கு சண்டை போட்டாலாம் வேலைங்க. ஒரு சண்டை போடாதீங்க, பேசாதீங்க, கோச்சிக்காதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவரை துதிக்கணும். எரிகோ மதில் விழுந்தது போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் நீங்கள் துதிப்பதினால் விலகும். அன்புக்குரியவர்களே, கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மூடி உங்களுக்கு எதெல்லாம் தடையா இருக்கு, நீங்கள் படிப்பதற்கு, நீங்கள் வேலை செய்வதற்கு, நீங்கள் தொழில் செய்வதற்கு எதெல்லாம் தடைகளாக இருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று சொன்னார். துதிங்க ஆண்டவரை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் துதிங்க, சத்தம் போட்டு துதிங்க, குரல் எழுப்பி துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் தடைகள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் உடையணும், தடைகள் எல்லாம் தகர்ந்து போகணும்னு சொன்ன ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி, நன்றி. 1000 பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே, விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 கடவுளை சந்தோஷப்படுத்தினாலும் நீங்க துதிக்கணும். அப்புறம் உங்க கஷ்டங்கள் தீர்னாலும் நீங்க துதிக்கணும். அப்புறம் உங்கள் தடைகள், உங்கள் வாழ்க்கையில தடைகள் போகணும்னாலும் துதிக்கணும். இதைத்தான் 1 தெசலோனியர் 5:16, 17, 18 சொல்லுகிறது. எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி சொல்லுங்கள், இடைவிடாது செபியுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இதுதான் யாருடைய திருவுளமா? தந்தையாம் கடவுள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக வெளிப்படுத்திய திருவுளம் அதுவே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைவரும் அமர்வோம். அன்புக்குரியவர்களே, இப்ப மனுஷனை கடவுள் எதுக்காக படைச்சார்?
மனுஷனை கடவுள் எதுக்காக படைச்சார்? ஆமா. அப்படித்தான் சின்ன குறிப்பிடத்தில் சொல்லி தராங்களா? மந்திர கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன குறிப்பிடம் வச்சிருக்கிறீங்களா? அதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு ஏதோ புது நன்மை உறுதி பூசல் வாங்குற வரைக்கும் படிப்பேன். இப்போ அவ்வளோதானே. இந்த திருமுறை சுடி வச்சிருக்கிறீங்களா? அதுல 14வது கேள்வி, 14வது கேள்வி எடுத்து படிச்சு பாருங்க. கடவுள் மனிதனை எதற்காக படைத்தார்? எதுக்கு சொன்னீங்கன்னா 1 மணிக்கு முடிச்சிருவேன். சொல்லலைன்னா நான் ஆத்திரி கூட விட மாட்டேன். நான் என் பங்குக்கே போகலன்னாலும் பரவாயில்ல. எதுக்காக படைச்சார்? இப்ப இந்த மைக் எதுக்கு? பேசுறது எல்லாத்துக்கும் கேட்கறதுக்கு. இதை ஆம்பிளிஃபையர்ல கொடுத்தா அது ஆம்பிளிஃபை, அது சத்தத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது, அதனுடைய வேலை அதுக்கு தான். ஃபோன் எதுக்கு? எல்லாத்துக்கும் பேசுறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. ஜிபேல பணம் அனுப்புறதுக்கு, அப்புறம் இன்ஸ்டாகிராமை வச்சு மெசேஜ் அனுப்புறதுக்கு, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறதுக்கு, வீடியோ கால் பேசுறதுக்கு, அப்புறம் சோறாக்குனது எல்லாம் ரீல்ஸாக போடுறதுக்கு, அப்புறம் வேற என்ன மெயில் அனுப்புறதுக்கு, எல்லாத்துக்கும் மொபைல் இல்லையா? அதுக்கு அதை யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி மனுஷனை கடவுள் எதுக்காக படைத்தார்? பெருக்கிறதுக்காக. பெருக்கி பெருக்கி எல்லாம் பெருகிட்டு தான் இருக்குது, எல்லாம் பெருகிட்டு தான் இருக்குது. ஆனா இப்ப யாரும் பெருக்கிறது இல்லை. அப்பெல்லாம் வீட்டுக்கு இப்ப 6 7 இருந்தது, 10 12 இருக்கும். உங்க வீட்டுல எத்தனாவது பையன் பண்ணா? 7வது படிமா. இந்த வடிவேல் ஜோக்கில் வர்ற மாதிரி அவனுக்கு எத்தனாவது? எனக்கு 5வது பொண்டாட்டி, உனக்கு அவன் 7வது புருஷன். அந்த மாதிரி வீட்டில் கேட்டால் உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க. இன்னைக்கெல்லாம் 1 1 கண்ணே கண்ணு இப்படி பார்த்துக்கிட்டு உக்காந்துருக்கிறேன். அன்னைக்கெல்லாம் அது ஒரு அருமையான வாழ்க்கை. பெருகணும். எப்படி பெருகணும்? நல்லது பெருகணுமா கெட்டது பெருகணுமா? அப்போ இப்போ நல்லதா பெருகுது? அநியாயம்தான் பெருகுது இல்லை. கடவுள் எதற்காக படைத்தார் மனிதனை? சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க. பாட்டு கிளாஸ்ல இருக்கிறவங்களாம் சொல்லுங்க. டிஸ்கஷன் முடிஞ்சதா? என்ன டிஸ்கஷன்? கடவுள் எதுக்காக படைச்சாருன்னா இதுக்குத்தான் மறைக்கல்வி படிக்கணுங்கிறது. இன்னமும் மறைக்கல்விக்கே அனுப்புறதில்ல. டே நீ புது நன்மை வாங்கிட்டியா? சொல்றா, படிச்சியா? மறைக்கல்வி படிச்சியா? அதில் சொல்லி கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா. சொல்லு. டே நீ தனியா குறிப்பிட எழுதாதரா. திருமறை சுவடின்னு ஒன்று இருக்கு, சாமியார்கிட்ட போய் வாங்கிட்டு வா. பங்களாவில் வச்சிருப்பார், போ திருமறை சுவடியை வாங்கிட்டு வா. நான் போன்லயே வச்சிருக்கிறேன் திருமறை சுவடி ஆப். அதுல பாத்தீங்கன்னா 14வது கேள்வி, பாருங்க. கடவுள் மனிதரை எதற்காக படைத்தார்? இந்த இருக்கு திருமறை சுவடின்னு ஆப் இருக்கு பாருங்க. தம்மை அறிந்து அன்பு செய்து தமக்கு பணிபுரிந்து தம்முடைய பெருமகிழில் பங்கு கொள்ள கடவுள் மனிதரை படைத்தார். நம்மளை எதுக்காக படைச்சார்? முதல்ல அவர் அறியணும், அப்புறம் அன்பு செய்யணும், அப்புறம் அவர் சொல்றத கேட்கணும். இதுக்காக தான் படைச்சார். அதுலதான் அவருக்கு சந்தோஷம். இப்ப நாம நம்மளை படைச்சதை விட்டுட்டு இப்ப நாம என்ன பண்றோம்? என்னென்ன பண்றோம் சொல்லுங்க பார்க்கலாம். டெய்லி என்ன பண்ணுவீங்க? காலையில எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க? வீட்டில் அப்பா அம்மா 5 மணிக்கு எந்திரிக்கும், பிள்ளைகள்லாம் 7 மணிக்கு எந்திரிக்கும். அதில் வர எழுப்புனா கடுப்பாகும். காலையில் டெய்லி பூசைக்கு வரவங்க எத்தனை பேர்? இதுலயே தெரியுது. இதுலயே நீங்க எந்த அளவுக்கு கடவுளை அறிஞ்சிருக்கிறீங்கன்னு தெரியுது. இப்ப ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறீங்கன்னு வச்சுங்க. இப்ப ஃப்ரெண்டா இருக்கிறாங்க, லவ்வர்ஸ் எப்படி ஒருத்தர் எவ்வளவு நேரம் அவங்க பழகுறாங்க, பேசுறாங்க சொல்லுங்க. யாரெல்லாம் லவ் மேரேஜ் கை தூக்குங்க. லவ் பண்ணும்போது எவ்வளவு நேரமா பேசுவோம் உங்க லவ்வர்? ரொம்ப நேரம் பேசுவேன். பேசி என்ன பண்ண? ஏதாவது முழுசா தெரிஞ்சதா?
லவ் பண்ணும்போது அப்படி இருந்தான், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கிறான். லவ் மேரேஜில் ஃபுல்லா சுத்தறான், என்னன்னே தெரியாம பேசுவான், அறிவதில்லை, புரிந்து கொள்வதில்லை. அதனாலதான் பிரச்சனையே. அதான் தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, முதல் கோணல் முற்றும் கோணல். முதல்ல ஒருத்தரை அறிஞ்சிக்கணும், புரிஞ்சிக்கணும். அதுதான் முதல் படி. இப்போ கார் ஓட்டுறன்னு வச்சுக்கோங்க, எடுத்தோடனே ஓட்டிடுவீங்களா? முதல்ல காரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அப்புறம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் செஞ்சாதான் கார் நல்லா இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா காரே ஓட்ட முடியாது. ஆனால் இன்றைக்கு மனிதர்கள், கிறிஸ்தவர்கள் நாம் என்ன செய்கிறோம்? கடவுளின் பிள்ளைகள் நாம் கடவுளை பற்றி அறியாமல் இருக்கிறோம். கடவுள்னா யாரு? கடவுள், அவ்வளவுதான். அவர் எப்படிப்பட்டவர்? மன்னிப்பவர், அன்புள்ளவர், பொத்தாம் பொதுவா சொல்லிவிட்டு கம்முன்னு ஒதங்கிடுது. இதே பக்கத்து வீட்டுக்காரியை பத்தி கேளு, அவளா, ஐயோ சாமி, அவ பேசுனான்னா அந்த தெருவுக்கு கேட்கும் சாமி. கடவுளை பத்தி கேட்டா 2 வரியில முடிச்சிடுறது. பக்கத்து வீட்டுக்காரி, எதிர்த்த வீட்டுக்காரி, பின்னாடி வீட்டுக்காரி அப்படின்னு மனுஷனை பத்தி கேட்டா ஒரு வில்லு பாட்டே பாடுறது. அவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிற. இதே ஆம்பளைங்க எல்லாம் அவன் வீட்டு நாயமே தெரியாது, இது அரசியலுக்கு போயிடுவான். அந்த அரசு சரியில்லைப்பா, போன அரசும் சரியில்லைப்பா, பொருளாதாரம், இவன் வீட்டு அரசியலே இவனை ஒன்றும் பண்ண முடியாது. இதுல உலகத்துல இருக்கிற அரசியலை போய் பேச வேண்டியது. அவ்வளோ இது, அந்த இதெல்லாம் அப்படி வரும். கடவுளை பத்தி கேளுங்க, ஒரு உண்மையை சொல்லிட்டா, பைபிளே படிக்காம கல்லறைக்கு போற ஒரே மகராசி யாரு? கத்தோலிக்க கிறிஸ்தவன். பிரைசலாட். யாரும் இதுக்கும் பிரைசலாட் சொல்றீங்க? ஐயோ கொடுமை, தலை குனியணும். பைபிள் தெரியாதவன் ஒரு கிறிஸ்தவனா? கத்தோலிக்க கிறிஸ்தவன் உருப்படாம இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம், கத்தோலிக்க கிறிஸ்தவன் என்ன பண்றது இல்ல, பைபிளை படிக்கிறது இல்ல. எங்க பங்கு இளைஞர்கள் என் மேல இருக்கிற சொன்ன ஒரு குற்றச்சாட்டுன்னு தெரியுமா? கோயிலுக்கு வராததுக்கு. சாமியார் எப்ப கூட்டாலும் பைபிளை படி, ஜெபம் பண்ணு, தியானத்துக்கு போ அப்படிங்கிறாரு. எதுக்கு நாங்க இதுக்கெல்லாம் கோயிலுக்கு வர முடியுமா? அப்ப என்னான்னு கூப்பிடுறது? வா ஆடலும் பாடல் நிகழ்ச்சிக்கு போகலாம், வா சினிமா போகலாம், அங்க போகலாம், இங்க போ. அதுக்காக கூப்பிட முடியும் சாமியார்? பொழுதுபோக்குக்காக சாமியார் வராங்க? உங்களுக்கு பொழுதுபோக்குவதற்காக சாமியார் இருக்கிறாரா? இல்லையே. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இருக்கிற நிலை, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கடவுளை அறிந்திருக்கிறார்களா? பைபிள்ல எத்தனை புக்கு இருக்கு பத்தியா? போய் 2 வாங்கிட்டு வந்துட்டான், பரவாயில்ல. டே தம்பி, சரி சொல்லுங்க, பெரியவங்க ஆண்கள் எல்லாம் பெரியவங்க கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறீங்க, பைபிள்ல மொத்தம் எத்தனை புக்கு இருக்கு சொல்லுங்க? அது எத்தனையோ போறது சாமி, எதுக்கு அதை பேசிக்கிட்டு அப்படிங்கிறீங்களா? அது என்னாதீங்க, என்ன பிட்டெல்லாம் அடிக்கக்கூடாது, மூடிடுங்க வச்சுங்க. ஆம்பளையாம்மா நீ? யாரு சொல்லுங்க? 73 ஆம்பளைகள் நான் கேட்டேம்மா, காது எங்க இருக்குது? ஓ, உங்க வீட்டுல நீங்க தான் ஆம்பளையாட்டு இருக்குது. எத்தனை சொல்லிட்டாங்க, எதையாவது சொல்லுங்க, எத்தனை புக்கு பைபிள் எத்தனை இருக்குது? பழைய ஏற்பாட்டுல எத்தனை, புதிய ஏற்பாடு மொத்தம் எத்தனை புக்கு இருக்குது பைபிள்ல? 23. 73. சரி, ஓகே. சரி, பழைய ஏற்பாட்டுல எத்தனை? சிஸ்டர் கம்முன்னு இருங்க. பழைய ஏற்பாட்டுல எத்தனை சொல்லுங்க பார்க்கலாம்? பழைய ஏற்பாட்டுல எத்தனை? யோசிங்க. இதுதான் கத்தோலிக்க திருச்சபையினுடைய நிலை. பைபிள் தெரியாது. பழைய ஏற்பாட்டில் 46 நூல்கள் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் 27 நூல்கள் இருக்கிறது. ஆக பைபிளை படிக்கணும். அதனால்தான் புனித எரோனிமுஸ் சொன்னார், திருநூலை அறியாதவன் கடவுளை அறியாதவன். கடவுள் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்டவர், அவர் என்னென்ன செஞ்சார், அவருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், அவர் சொல்றத செஞ்சா என்ன நடக்கும், அவர் சொல்றத கேட்கலன்னா என்ன நடக்கும்னு சொல்றதுதான் பைபிள்.
அவர் யாரை ஆசீர்வதிக்கிறாரு, யாரை தண்டிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா படி பைபிள. கடவுள் எதை விரும்புறாரு, எதை வெறுக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணுமா படி பைபிள. எதை பண்ணுனீன்னா உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், எதை செஞ்சீன்னா உனக்கு தண்டனை கிடைக்கணுமா பைபிள படி. எசாயா புத்தகம் 1வது அதிகாரம் 2, 3 வசனங்களை படிங்க. கடவுள் எவ்வளவு வேதனைப்படுறாருன்னு மட்டும் பாருங்க. எசாயா 1வது அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். விண்வெளியே கேள், மண்ணுலகே செவி கொடு, ஆண்டவர் திருவாய் மலர்ந்தருள்கின்றார். பிள்ளைகளை பேணி வளர்த்தேன், அவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள். இது உண்மைங்க. இன்னைக்கு கடவுளே நாம சொல்றதா கேட்கணும். இப்ப திருவிழா கொண்டாடி முடிவு பண்ணீங்கல்ல, கடவுளை கேட்டு முடிவு பண்ணீங்களா சொல்லுங்க. நீங்க கொண்டாடுறது கடவுளுக்கு பிடிக்குமா? கடவுள் சொன்னாரா திருவிழா இந்த வருஷம் கொண்டாடணும்னு சொல்லுங்க. வருஷம் வருஷம் கொண்டாடணும் சாமி, வரி இவ்வளோ வாங்கணும் சாமி, போன வருஷம் வெடி இவ்வளோ வெடித்தோம், இந்த வருஷம் இவ்வளோ வெடி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், போன வருஷம் இந்த வருஷம் லைட்டு இது வரைக்கும் போட்டோம், இந்த வருஷம் லைட்டு போடணும், சப்பறத்துக்கு கண்டிப்பாக இத்தனை இருக்கணும். இதெல்லாம் யார் பிளான் பண்ணுறோம்? கடவுள் விரும்புகிறாரா விரும்புவது இல்லையானலாம் பார்க்கறது இல்லை இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். எங்களுக்கு பிடிக்குது, எங்களுக்கு சந்தோஷத்தை தருது, நாங்கள் செய்வோம். அதான் சொல்ற பாருங்க, எனக்கு எதிராக பிள்ளைகளை பேணி வளர்த்தேன், ஆனால் அவர்களும் எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள். அடுத்து படிங்க. காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கின்றது, கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடுகிற இடத்தை தெரிந்து கொள்கிறது, ஆனால் இஸ்ரவேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. எவ்வளோ வேதனை பாருங்க. இந்த வசனத்தை எல்லாம் படிக்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். எவ்வளவு பாருங்க, என் பிள்ளைகளை நான் பேணி வளர்த்தேன். மக்களைன்னு சொல்ல, பக்தர்களைன்னு சொல்ல, பிள்ளைகளை நான் பேணி வளர்த்தேன். ஆனால் அவர்களோ, இன்னும் சொல்ல போனா நமக்கு புரியறவா, நம்ம வீட்டு ஆடு மாட்டுக்கு நாய்க்கு இருக்கிற புத்தி நமக்கு இல்லை. நம்ம மாடு ஆடும் நம்ம எங்க விட்டுட்டு போனாலும் நம்ம வீட்டுக்கு வந்துடுது. நம்ம வீட்டு நாய் நாம போனா வாலாட்டுது, மத்தவன் போனா குறைக்குது. அதுக்கு யார் எஜமான யார் எதிரின்னு தெரியுது. நமக்கு தெரியுதா? யாருக்கு எதிராக சண்டை போடணும், யாருக்கிட்ட போய் யார் எதிரி யார் நண்பன் நமக்கு தெரியுதா? தெரியலையே. நமக்கு யார் எதிரி? சாமியும் சாமியாரும் தான் எதிரி. யார் எதிரி? சாமியும் சாமியாரும் தான் எதிரி. பங்கு மக்களுக்கு ஊருக்கு இழைச்சவன் தோட்டின்ற மாதிரி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இழைச்சவன் பங்கு சாமியார். ஒருத்தன் சாமியார் சும்மா உட்காந்துருந்தாரான் ஒரு பங்குல. அந்தானா சாமி, அந்தானா வாங்க அப்படின்னா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை இப்போ தான் சாப்பிட்டேன் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னா. அப்புறம் நீங்கள் அதிசயமாக வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சாமி, வண்டியை சர்வீஸ் கூட்டேன், அவன் 2 மணி ஆகும்னா, அதான் சாமி சும்மா தானே எப்படியே பேசிட்டு போகலான்னு வந்தேன் நான். அப்புறம் யாரும் சிக்கலன்னா சாமியார்ட்ட. அப்போ அதாவது சாமியார் எப்பயுமே கத்தோலிக்க பங்குகளுடைய இன்றைய நிலை என்னன்னா, 2 கோஷ்டி இருக்கும், குறைஞ்சது 2 கோஷ்டி அல்லது 3 கோஷ்டி 4 கோஷ்டி இருக்கும். சாமியார் இவர்கிட்ட பேசுனா அவனுக்கு பிடிக்காது, அவனுக்கிட்ட பேசுனா இவங்களுக்கு பிடிக்காது. இப்போ யார்கிட்ட பேசுறது? செவுத்துக்கிட்ட தான் பேசணும் இல்லை. இன்னைக்கு யாருக்கு எதிராக நீங்க இருக்கிறீங்க? கடவுளுக்கு எதிராகவும் கடவுளுக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கு எதிராக இருக்கிறோம். கடவுளை பத்தியும் தெரியாது. சரி, இப்ப எத்தனாவது பங்கு சாமியார் உங்களுக்கு? எத்தனாவது பங்கு சாமியார்? 3ஆவதா? இது எப்ப பங்கா மாறிச்சு? இப்ப பங்கா மாறி எத்தனை சாமியார் வந்துட்டாங்க?
10 பங்கு சாமியார் இருந்திருப்பாங்களா? 17வது பங்கு சாமியார், 17 பங்கு சாமியார் வந்துட்டு போயிட்டாங்க. சாமியாருங்கன்னா சாமியாருக்கு என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரியுமா? அது எதுக்கு? அவங்க நம்ம சொல்றத படிச்சா போதாதா? சாமியாருக்கு என்ன படிச்சாங்கன்னு தெரியுமா? என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரியுமா? எத்தனை வருஷம் படிக்கிறாங்க? 12. வருஷம் என்ன படிப்பாங்க? அது தெரியாது. 12 வருஷம் படிக்கிறாங்கன்னு தெரியும். 12 வருஷம் என்ன படிக்கிறாங்கன்னு தெரியுமா? தெரியாது. வருஷம் ஆங்கிலமும் லத்தீனும் படிப்போம். இப்போ லத்தீன் எடுத்துட்டாங்க. ஆரம்பத்தில் 2 வருஷம் லத்தீன் படிக்கணும், ஆங்கிலம் படிக்கணும், வழிபாட்டு முறையை படிக்கணும், இன்ட்ரடக்ஷன் டு த பைபிள், பைபிளின் முன்னுரையை படிக்கணும் வருஷம். அடுத்து 3 வருஷம் காலேஜ் டிகிரி, ஏதோ ஒரு டிகிரி. இப்போ நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன். 3 வருஷம் படிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் இயர், அதில் வேரியஸ் டைப் ஆஃப் மெடிடேஷன் ப்ரேயர்ஸ், அதில் 1 மாதம் தியானம் பண்ணுறோம், 30 நாள் தியானம் பண்ணுறோம். அதெல்லாம் முடித்த பின்னாடி ஃபிலாசபி, தத்துவ இயல். இந்த தத்துவ இயல்னா என்னன்னு தெரியுங்களா? நாத்திகம், ஆத்திகம், மானுடவியல் எல்லாத்தையும் படிக்கிறோம். கிரேக்க தத்துவங்கள், நவீன தத்துவங்கள், பழங்கால தத்துவங்கள், நடைமுறை தத்துவங்கள், ஆத்திகம், நாத்திகம் எல்லாத்தையும் படிக்கிறோம். அதில் இருக்கிற சப்ஜெக்ட் எல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாது, ஏன்னா எங்களுக்கே புரியாது. கம்யூனிசத்தை பற்றி படிக்கிறோம். கம்யூனிசத்தை பற்றி கம்யூனிஸ்டுக்காரனுக்கே தெரியாத விஷயமெல்லாம் சாமியாருக்கு தெரியும். கம்யூனிசம், மார்க்சிசம், காஸ்மாலஜின்னு ஒன்று படிப்போம். பிலாசபியில் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? சாமியாருக்கு இதெல்லாம் தெரியுன்னு? உனக்கு என்னையா தெரியும், சொல்றத கேளியான்ட்டு உட்காந்துருவீங்க. இந்த 2 வருஷம் முடிச்ச உடனே களப்பணி, ரீஜென்சி. பெரிய சாமியார் உட்காரணும், எந்திரினா எந்திரிக்கணும். அடிமை பொழப்பு 1 வருஷம். அதுக்கப்புறம் 4 வருஷம் தியாலஜி. தியாலஜின்னு என்னன்னு தெரியுமா? இப்போ கையில் வச்சிருக்கிறீங்களே சின்ன குறிப்பிடம், அதைத்தான் 4 வருஷமாக நாங்கள் விவரமாக படிக்கிறோம். 4 வருஷம் தியாலஜியில் என்னென்ன படிக்கிறோம் தெரியுங்களா? திருச்சபை சட்டம், கேனன்லா, சிஸ்டமேட்டிக் தியாலஜிம்பாங்க, திருவருட்சாதனங்கள், மற்ற காரியங்கள் எல்லாம். மாரல் தியாலஜி, மாரல் தியாலஜி, பூசையை பற்றி படிக்கிறோம், யூக்கரிஸ்ட்ன்ற பேப்பர், ட்ரினிட்டி, இதெல்லாம் படிக்கிறோம். இதெல்லாம் படிச்சுட்டு இங்கே பண்ணா என்ன சாமி உனக்கு தெரியும், கம்முன்னு உட்காருங்க. சாமியை பற்றியும் தெரியாது, சாமிக்கு என்ன தெரியணும் தெரியாது, சாமியாருக்கு என்ன தெரியணும் தெரியாது. ஆனால் என்ன சொல்லுவீங்க? சாமியும் நாம் சொல்கிறத கேட்கணும், சாமியாரும் நம்ம சொல்கிறத கேட்கணும். எல்லாம் தெரிஞ்சவன் சொல்கிறத கேட்கணுமா, எதுவுமே தெரியாத சொல்கிறத கேட்கணுமா? பதில் சொல்லுங்க. எல்லாம் தெரிஞ்சவன் சொல்கிறத கேட்கணுமா, எதுவுமே தெரியாதவன் சொல்கிறத கேட்கணுமா? அதான் நான் இந்த 4ஆம் தேதி யாருடைய திருவிழா? புனித ஜான் மரிய வியானி, குருக்களுடைய திருவிழா. அன்னைக்கு இப்படி தான் மக்கள்கிட்ட சொன்னேன். சாமியாருங்க நாங்கள் கடவுள் சொல்கிறத கேட்கணும். சாமியாருங்க நாங்கள் யார் சொல்கிறத கேட்கணும்? ஏன்னா எங்களை விட எல்லாம் தெரிஞ்சவர் யாரு? கடவுள். நாங்கள் சும்மா 4 வருஷம் சொல்லி கொடுத்து அதை கற்றுக்கிட்டோம், அவ்வளோதான். ஆனால் எல்லாத்தையும் தெரிஞ்சவர் யாரு? கடவுள். அவர் சொல்கிறத கேட்கணும் நாங்கள்லாம். பெரியவங்கெல்லாம் யார் சொல்கிறத கேட்கணும்? ஊரில் அவங்க என்ன படிப்பு படித்தாலும் சாமியாருக்கு ஈக்குவலாக யாருமே படித்தது கிடையாது, படிக்கிறதே கிடையாது. அப்போ பெரியவங்களெல்லாம் யார் சொல்கிறத கேட்கணும்? சாமியாருங்க சொல்கிறத கேட்கணும். நாங்கள் பைபிள் சொல்கிறத கேட்கணும். நாங்கள் சொல்கிறத யார் கேட்கணும்? பெரியவங்க கேட்கணும். பெரியவங்க சொல்கிறத சின்னவங்க கேட்கணும். அப்போ நம்ம எல்லாருமே யார் சொல்கிறத கேட்கணும்? கடவுள் சொல்கிறதான் கேட்கணும். இந்த ஒரு நிலைப்பாடு கத்தோலிக்க திரு அவையில் கிடையவே கிடையாது. பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, தடி எடுத்தவன் தண்டக்காரன், கோல் எடுத்தவன் கொண்டக்காரன்ட்டு ஆளாளுக்கு அதிகாரம் பண்ணுறது, ஆளாளுக்கு நாட்டாமை ஆயிடுறது. நான் சொல்கிறதாம்ல நடக்கணும். உனக்கு என்ன தெரியும்? கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு.
அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், முதலில் கடவுளை அறிவது. கடவுளை எவ்வாறு அழியலாம்? அதுக்கும் சின்ன குடும்பத்தில் பதில் இருக்கு. தாம் படைத்த படைப்புகள் மூலமாகவும் சிறப்பாக இறை வழிபாட்டு மூலமாகவும் கடவுளை அறியலாம். அதனால தான் நான் சொல்றேன், எங்க போனாலும் சொல்றது, நான் பங்கு சார்ந்த பங்குக்கு போன உடனே 250 பைபிள்ல தான் முதல்ல வாங்கினேன். வேற எதையும் நான் பங்குல செய்யலை. 250 பைபிள் 50,000 கொடுத்து வாங்கினேன். இனிமேட்டு பைபிள் கொண்டு வராம எவனும் கோயிலுக்கே வரக்கூடாதுன்ட்டேன். பைபிளை படி, பைபிளை முதல்ல உட்காந்து படி. பெரியவங்க படிக்க தெரியலையா, படிக்க வச்சு கேளு. இப்போ அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவோம், படிக்க தெரியாதவங்க நிறைய பேர் இருப்போம். பையன் மிலிட்ரியில் இருக்கிறான், வெளியூர்ல இருக்கிறான், என்ன பண்ணுவோம், லெட்டர் எழுதுவான். அதை தூக்கிட்டு என்ன பண்ணுவோம், படிக்க தெரிஞ்சவங்கள்ட்ட போய் காட்டுவோம். எப்பா இதை கொஞ்சம் படிச்சு காட்டு, இல்லை படிச்சு காட்டு. இன்னைக்கு எத்தனை பெருசுங்க படிக்க தெரிலல்ல, உன் பேரன் பேத்தியை உட்கார வச்சு இந்த பைபிளை படி நான் கேட்குறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? கேட்பீங்களா? அதுக்கெல்லாம் ஏது நேரம்? ஊர்வம்ப பேசுறதுக்கே வாய் வலிக்குது. இந்த காதை எதுக்கு படைச்சாரு, இந்த வாய் எதுக்கு படைச்சாரு, இந்த கண்ணை எதுக்கு படைச்சாரு, இந்த மூளை எதுக்கு படைச்சாரு? கெட்டது செய்யறதுக்கா? ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கா, அதை கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கா? இல்லையே. கடவுளை பத்தி தெரிஞ்சிருந்தா நீங்க கடவுளுக்கு எதிராக போறீங்க? அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இனிமேட்டாவது மாறுங்க. டெய்லி பைபிளை படிங்க. இதெல்லாம் படிக்கும்போது அப்படியே இவ்வளவு அன்பா, கடவுளுக்கு என் மேல இவ்வளவு அன்பா, என்னை பத்தி கடவுள் இவ்வளையெல்லாம் தெரிஞ்சிருக்கிறாரா? பெற்ற தாய் தன் குழந்தையை மறப்பாலோ, பால் குடிக்கும் அவையில் மறப்பதுண்டோ, அப்படியே அவள் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறவேன்னு சொல்றேன். அப்படியே அவள் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறவேன்னு சொல்றாரு. எவ்வளவு அன்பு இல்லை? அன்புக்குரியவர்களே, அருட்தந்தையர்கள் வெளியே பாவ சங்கீர்த்தனம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பாவ சங்கீர்த்தனம் எல்லாரும் செய்யறது நல்லது. ஒருவராக போய் செய்யுங்க. விரும்புகிறவர்லாம் கிடையாது. எல்லாரும் நீங்க பாவ சங்கீர்த்தனம் செஞ்சாதான் திருவிழா நல்லா இருக்கும். ஜோடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம், ஆனா கடவுளுக்கு சந்தோஷம் எது? நீங்க எல்லாம் ஆத்மாவை சுத்தம் பண்ணாதான் சந்தோஷம். நீ குளிக்கிறியோ குளிக்கலையோ, புது ட்ரெஸ் போடுறியோ போடலையோ, கோயிலை ஜோடிக்கிறியோ இல்லையோ, அதெல்லாம் கடவுளுக்கு சந்தோஷம் கிடையாது. எது சந்தோஷம்? நீ உள்ளத்தை ஆன்மாவை சுத்தம் பண்ணும், அதுதான் கடவுளுக்கு சந்தோஷம். அதனால தயவு செய்து போய் பாவ சங்கீர்த்தனம் பண்ணிருங்க. பல வருஷம் பண்ணாம இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பங்கு சாமியாட்ட செத்தாலும் பண்ண மாட்டீங்க இல்லை? ஏன்னா தெரிஞ்சு போயிரும்ல நம்ம வண்டவாளம் தண்டவாளம்லாம். சரி, வந்திருக்கிற சாமியாட்டாவது பண்ணுங்க. பிரைஸ் அலாட். அதனால முதல் காரியம், கடவுளை அறியுங்கள். அவர் யாரு, எப்படிப்பட்டவர், எவ்வளவு அன்பானவர். பைபிளை படிக்க படிக்க நான்லாம் சினிமா வெறியன், ரஜினி பைத்தியம். படையப்பா படத்தை மட்டும் 13 டைம் பார்த்தேன். எப்போ நான் கடவுளுக்குள்ள வந்தனோ அப்போ இது மட்டும்தான் படித்தேன். எனக்கு சினிமா பார்த்தப்பெல்லாம் என் வாழ்க்கை ஒன்றும் மேலையெல்லாம் போகல. எப்போ பைபிளை நான் தூக்கணும் அப்போ கடவுள் என்ன தூக்கி வைக்கிறான். பிரைஸ் எல்லாம் பசங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். யூத்து ஒரு பையனை கூட காணோம். எத்தனை பேர் யூத் வந்திருக்கிற பசங்க? யூத்து பசங்க எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? நல்லா தூக்கியா? பெருமை, வேலாயுதபுரத்தின் பெருமையே நீங்கள் தான். பிரைஸ் எல்லாம். இந்த 2 பசங்களுக்கு கரங்களை தட்டுங்க. இதுதான் எதிர்கால கத்தோலிக்க திரு அவை. பாருங்க, தியானத்துக்கு வரமாட்டாங்க, திருவிழாவுக்கு மட்டும் வந்துருவாங்க ஆடுறதுக்கு. ஆட்டம் ஆடுவது கத்தோலிக்க திரு அவை, கத்தோலிக்க கிறிஸ்துவனுடைய வேலை அல்ல. அதனால பைபிளை படிங்க. எல்லாம் சொத்துங்க. கையில வெண்ணெயை வச்சுட்டு நெய் களைஞ்சிட்டு இருக்கிறீங்க. இதை போல ஒரு உயர்ந்த பொக்கிஷம் உலகத்திலே கிடையாது. இதை படிச்சு வாழ்ந்தவன் வாழ்க்கையில வீணா போனதா சரித்திரமே கிடையாது. இதை படிக்காதவன் உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. அதனால
இந்த திருவிழாவில் கடவுளுக்கு நீங்கள் மகிழ்ச்சியை தர வேண்டும் என்று சொன்னார். தினந்தோறும் குடும்பத்தோடு இறை வார்த்தையை வாசியுங்கள். ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நான் சொல்லும் வார்த்தைகள் உங்களுக்கு வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. பைபிளை படிக்க படிக்க நீங்களே மாறிடுவீங்க. பிரைஸ் தி லார்ட். எசேக்கியேல் புத்தகத்துல இப்படி ஒரு ஓமை வரும். எசேக்கியேல் புத்தகம், உலர்ந்த எலும்புகள். எத்தனாவது அதிகாரம் சொல்லுங்க பார்க்கலாம்? 37. பரவாயில்ல, வெரி குட். யார் எடுத்தா? உலர்ந்த எலும்புகள் யார் எடுத்தா? ஃபாதரே சொல்லிட்டாரா? இப்போ ஃபாதர் கை தட்டிடுங்க. 37 படிங்க பாருங்க. மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார். என் தலைவராகிய ஆண்டவரே, உமக்கு தெரியுமே என்று மதில்மொழி அளித்தேன். அவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை என்று சொன்னார். பாருங்க, உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என அவற்றுக்கு சொல். தலைவராகி ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகிறார், நான் உங்களுக்கு உயிர் மூச்சு புக செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். எனவே 7வது வசனத்திலிருந்து பாருங்க. எனவே எனக்கு கட்டளையிட்டபடி நான் இறைவாக்கு உரைத்தேன். நான் இறைவாக்கு உரைக்கையில் உராயும் ஓசை கேட்டது. ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புடன் சேர்ந்து கொண்டது. நான் பார்க்கையிலே அவற்றில் நரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றி தோல் அவற்றில் மேல் மூடியது. ஆனால் அவற்றில் உயிர் இன்னும் வரவில்லை. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஏனென்றால் எபிரேயர்கள் எழுதப்பட்ட திருமுகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை படிங்க. எபிரேயர் 4:12. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய, எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பெருக்கும் அளவிற்கு குத்தி ஊடுருகிறது. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது. சொல்றேன்னு நீங்க கோச்சிக்கிட்டாலும் சரி, அல்லது என்கிட்ட சண்டைக்கு வந்தாலும் சரி, சுருவங்களுக்கு உயிர் இருக்கிறதா? ஆனா இறை வார்த்தைக்கு இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சுருவத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை பைபிளுக்கு கொடுக்குறாங்களா? சுருவத்தை தான் தேர்ல தூக்கி வச்சுட்டு போறீங்க. பைபிள் என்னைக்காவது பிடிச்சிட்டு போயிருக்கிறீங்களா? சுருவம் ஒரு அடையாளம். அதுக்கு நான் சுருவத்தை பார்க்காதீங்க வைக்காதீங்கன்னு சொல்ல. சுருவம் ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? இப்ப இவரை பார்க்கும் போதெல்லாம் இவருடைய வாழ்க்கை நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும். அவர் எப்படி கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தாரு, அவர் எப்படி புனித வாழ்க்கை வாழ்ந்தார், அது தெரியணும். பெர்க்மான்ஸ் அருளப்பருக்கு மாலை போடுறது, தேர்ல வச்சு சோடிக்கிறது ஈஸி. ஆனா அவரை போல வாழ்றதே கஷ்டம். மாதாவுக்கு புடவை கட்டி விடுறது ஈஸி, மாதாவை போல மாறுறது வாழ்றது கஷ்டம். அந்தோனியாருக்கு துண்டு போடுறது ஈஸி, அந்தோனியாரை தேர்ல வச்சு தெரு தெருவா கூட்டிட்டு போறது ஈஸி. அந்தோனியாரை போல வாழ்றது கஷ்டம். புனிதர்களை பின்பற்றுவதற்காகத்தான் சுரூபங்களாக நாம் வைத்திருப்போமே தவிர அவர்களை தெய்வங்களாக வழிபடுவதற்கு அல்ல. இதை கத்தோலிக்க கிறிஸ்தவங்க புரிஞ்சுக்கணும். குருக்கள் நாங்கள் சுரூபங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. சுரூபங்கள் வேண்டும், ஆனால் எதற்கு? அவர்களுடைய வாழ்க்கையை தியானிப்பதற்கு, ஒரு அடையாளம், ஒரு ஆதாரம். அவங்க பார்க்குறப்பெல்லாம் அவங்க வாழ்க்கை நமக்கு ஞாபகம் வரணும். அவங்கள போல இப்போ ஒன்றும் இல்லை, ஊர்ல ஒரு பணக்காரன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? ஊர்ல ஒரு பணக்காரன் இருக்கிறான், என்ன பண்ணுவீங்க? அவனை போல நானும் வீடு வாங்கணும்டா, அவனை போல நானும் காரு வாங்கணும், அவனை போல என் பிள்ளையும் நானே படிக்க வைக்கணும், அவனை போல நானும் என் பிள்ளைய பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசை வருதா இல்லையா? அவனை பார்த்தா மட்டும் ஆசை வருது, ஏன் இவங்களை பார்த்தா மட்டும் ஏன் ஆசை வர மாட்டேங்குது? மாதாவை பார்த்து எந்த அம்மாளுக்காவது ஆசை வந்திருக்குதா மாதாவை போல நான் வாழணும்னு? சூசையப்பரை பார்த்து யாருக்காவது ஆசை வந்திருக்குதா? ஆம்பளைங்களுக்கெல்லாம் சூசையப்பரை போல நான் வாழணும்னு. எதுக்குங்க அவங்கள வச்சிருக்கிறோம்?
அதான் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, புளியங்குடியில் பேசின வீடியோவில் சொல்லியிருப்பேன். சுருவத்தை செய்ய வேண்டியது, தேரில் இருக்க வேண்டியது, தெருவா சுத்த வேண்டியது, அவ்வளோதான் செய்யணும். புனிதர்கள் எதுக்கு? புனிதர்கள் யாருங்க? புனிதர்கள் இறை வார்த்தையை வாழ்ந்தவர்கள் தான் புனிதர்கள். இறை வார்த்தையை வாழ்ந்தவர்கள் தான் புனிதர்கள். அவங்க நீங்க கொண்டாடுற எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காதுங்க. அவங்களெல்லாம் ஆடம்பரத்தை வெறுத்தவர்கள், எளிமையாக வாழ்ந்தவர்கள், கடவுளுக்கு பிடித்ததை செய்தவர்கள், கடவுளுக்கு பிடிக்காததை ஒரு காலம் செய்யாதவர்கள். அவங்க தான் புனிதர்கள். அவங்கள வச்சுக்கிட்டே நம்ம கடவுளுக்கு பிடிக்காத, அவங்களுக்கு பிடிக்காதையும் செய்யறோம், கடவுளுக்கு பிடிக்காத. காரணம் அறியாமை. கடவுளை பத்தி தெரியல, கடவுளை பத்தி தெரியல. தெரிஞ்சவன் சாமியார் சொன்னாலும், வேலையை பாருங்க சாமி, உங்களுக்கு என்ன தெரியும், ஊர் வழக்கம் என்னமோ அதை செஞ்சுட்டு போங்க. அதில் பெரியவங்க கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க, எதுக்கு உனக்கு எதுக்கு வந்து, அவன் சொல்றதை கேட்டு. அதான் நான் சொன்னல, கடவுள் சொல்றத நான் கேட்கணும், நான் சொல்றத பெரியவங்க கேட்கணும், பெரியவங்க சொல்றத சின்னவங்க கேட்கணும். முடிஞ்சு போச்சு, சமுதாயமே சூப்பரா இருக்கும். இதுதாங்க வாழ்க்கை. இறை வார்த்தை உயிர் உள்ளது. எசாயா புத்தகம் 55:10-11 எடுத்து படிங்க பார்க்கலாம். எசாயா புத்தகம் 55:10-11. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன, அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இருக்கும், அதை எதற்காக நான் அனுப்புகிறேனோ அதை செய்து முடிக்காமல் என்னிடம் திரும்பி வருவதில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசுவும் சரி, அன்னை மரியாளும் சரி, புனித சூசையப்பரும் சரி, அப்போஸ்தலர்களும் சரி, ஆதி கிறிஸ்தவர்களும் சரி, எல்லா புனிதர்களும் சரி, இந்த வார்த்தை அவர்களுக்கு பொருந்தும். கடவுள் வார்த்தையை சொன்ன செஞ்சவங்க. மாதா என்ன சொன்னாங்க? மாதாம்மா மாதாம்மான்னு தூக்கி தலையில வச்சுக்கிறீங்களே, மாதா உங்களுக்கு உண்மையான அம்மாவா இருந்தா, நீங்க அம்மா மாதாவை உண்மையான அம்மாவா ஏத்துக்கிட்டு இருந்தா, அந்த அம்மா கிட்ட இருக்கிற புத்தி கொஞ்சமாவது நம்ம கிட்ட இருக்கணும். அந்த அம்மா என்ன சொன்னாங்க? நான் சீரியலுக்கு அடிமை, நான் புடவைக்கு அடிமை, நான் நகைக்கு அடிமை, நான் மனுஷனுக்கு அடிமை, நான் அப்பாவுக்கு அடிமை, நான் புருஷனுக்கு அடிமை அப்படின்னா சொன்னாங்க. நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும். இன்னைக்கு கத்தோலிக்க பெண்கள் எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? இந்த பிரசங்கம் வச்சல அங்கே புளியங்குடியில், அதுக்கு எனக்கு கமெண்ட் வந்திருக்குது, 3 மோசமான கமெண்ட்டு. அதையும் சொல்லிடுறேன். இப்படி இவங்களெல்லாம் வாய்ச்சொல் வீரர்கள், வாயிலேயே சரடை விட்டுட்டு இவனுங்கெல்லாம் நல்லா ஜாலியாக இருப்பானுங்க. ஒன்று, நீங்கள் தாயா ஆணாதிக்கத்தின் மறு உருவமே, நீ என்னையா ஆணாதிக்கத்தை பற்றி பேசுகிற அப்படிங்கிறாங்க. ஒருத்தரை பற்றி பேசணும்னா அவர் கூட இருந்துட்டு அவரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். சரடு விட்டுறதுன்னா மற்றவங்கள புகழ்ந்து பேசினா தான் வாய்ப்பு நிறைய கிடைக்கும். இப்படி செய்கிற தப்பெல்லாம் சுட்டி காட்டினோம்னா எங்கே வாய்ப்பு கிடைக்கும்? கிடைக்காது. ஆனால் படிக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. யாருக்கோ போகிறது எனக்கு வந்துருச்சு. அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் கடவுளுடைய வார்த்தையின் வல்லமையை நாம் புரிந்து கொள்வதில்லை. புனிதர்கள் எல்லாம் இன்னைக்கு திருவிழா கொண்டாடுறீங்க பயங்கரமா, ஸ்பீக்கர் என்ன, லைட்டு என்ன, தேர் என்ன, சோடன் என்ன, ஓகே. அவங்க எப்படி புனிதரானான்னு யாராவது யோசிச்சிங்களா? இன்னைக்கு புனிதர்களை கத்தோலிக்க திருச்சபை எதுக்கு வச்சிருக்கிறீங்க? புரோக்கரா வச்சிருக்கிறீங்க. கல்யாண புரோக்கரு, வீடு புரோக்கரு,
லோன் புரோக்கரு இல்லை. நீங்கள் கடவுள்கிட்ட என்னெல்லாம் கேட்பீங்க, புனிதர்கள்ட்ட என்னெல்லாம் கேட்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க சொல்லுங்களம்மா. பூச கருத்தெல்லாம் எழுதி வைக்கிறீங்கல்ல, அதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அவங்கள்ட்ட இல்லையா? பூச கருத்துக்கெல்லாம் எழுதி வைக்கிறீங்கள, அதுதான் எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்பு? யாராவது நான் கடவுளை அறிய வேண்டும், கடவுளை நான் புரிந்து கொள்ள வேண்டும், கடவுளை நான் அன்பு செய்ய வேண்டும், கடவுளை நான் நம்ப வேண்டும், கடவுளுக்கு நான் கீழ்ப்படிதலுள்ள பிள்ளையாக மாற வேண்டும், நான் புனிதராக புனித பெர்க்மான் சருளப்பரை போல நான் மாற வேண்டும், மாதாவை போல நான் வாழ வேண்டும், சூசியப்பரை போல நான் வாழ வேண்டும், அந்தோனியாரை போல நான் வாழ வேண்டும். இப்படி யாராவது பூசக்கருத்து எழுதுவீங்க? என்னென்ன எழுதுவீங்க நான் சொல்லிட்டா? என் பிள்ளைக்கு நல்ல வரன் கிடைக்க வேண்டும், என் மகளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க வேண்டும், என் பிள்ளைக்கு கல்யாணமாகி 4 ஆண்டுகள் ஆகிறது, குழந்தை பாக்கியம் வேண்டும், என் மகன் படித்து விட்டு சும்மா இருக்கிறான், வேலை இல்லாமல் அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேண்டும், என் மகன் உள்ளூரில் வேலை செய்து போர் அடித்து விட்டு ஆகவே வெளிநாட்டில் வேலை வேண்டும், என் மகன் 10ஆம் வகுப்பிலே 500க்கு 600 மார்க் வாங்கி மதிப்பெண் பெற வேண்டும், என் மகன் நீட் எக்ஸாம் எழுதுகிறான், அந்த நீட் எக்ஸாமில் அவன் வெற்றி பெற வேண்டும், அப்புறம் நான் வயலில் விதைத்திருக்கிறேன், விளைச்சல் நன்றாக மழை நிறைய பெய்ய வேண்டும், அப்புறம் வேற என்ன? கடன் பிரச்சனை தீர வேண்டும், கடன் நிறைய வாங்கிட்டேன், இந்த கடனை அடைக்க வேண்டும் இல்லையா? இதுதான் கடவுளுக்கு வேலை. அவர் கல்யாண புரோக்கரு, படித்து சொல்லித்தர டியூஷன் டீச்சரு, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்கிறார், வேலை இல்லாதவங்களாம் வேலை போட்டு கொடுத்துருவாரு இல்லை? கடவுள்கிட்ட எதை கேட்கணும்னு தெரியல, அவங்கள்ட்ட எதா கொடுக்க முடியும்னு எதுவுமே தெரியல. சும்மா எனக்கு இது வேணும், கடவுள்னா யாரு? எனக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கணும், அவர் தான் கடவுள்னு நினச்சிட்டு இருக்கிற. இன்னைக்கு பிள்ளைகளே அப்படியே தானே நினைக்குதுங்க. அப்பா அம்மாலாம் எதுக்குடா? உங்கள் அப்பா அம்மாலாம் எதுக்கு? யூத்து சொல்லுங்கப்பா. எங்கப்பா 100 யூத்தை காண போயிட்டானா? எந்திரிச்சு அதுக்குள்ளே கை திருநோன்னே போயிட்டானப்பா. சரி யூத்து பொண்ணுங்களா நீ சொல்லு பாப்பா. கண்ணே சொல்லு கண்ணே, உங்கள் அப்பா அம்மாவை எதுக்கு உனக்கு உங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க சொல்லு. எதுக்கு இருப்பாங்க? என்ன மைக் கொடுப்பா, மைக்கில் சொல்லு, மைக்கில் சொல்லு சாமி, சத்தமா சொல்லு. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர்ஸ், நோட் திஸ் பாயிண்ட். பெத்தவங்க எதுக்கு இருக்கிறீங்க? தேவையானது ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்தாதான் நீ அப்பா அம்மா, இல்லைன்னா கேட்பான் எதுக்கு பெத்த. ஒவ்வொருத்தரையும் கேட்டுட்டா பெத்துக்க முடியும்? சொல்லுங்க. நீ பிறக்கிறையா இல்லையான்னு இன்னும் வரையா அந்த உலகத்துக்கு? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நிறைய பேர் வந்திருக்கவே மாட்டீங்க. ஏன்னா இப்போ கடைக்கு போகிறோம், ஒரு பொருளை கேட்குறோம், விலையை கேட்குறோம், எவ்வளோப்பா விலை அப்படிங்கிறோம், இவ்வளோ விலையெல்லாம் நம்மகிட்ட ஆகாதுப்பான்னு வந்துடுறோம். அந்த மாதிரி பிள்ளைங்க பிறக்கும் போதே இங்கே பாரு, இந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றினா நான் பிறக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீ பிறக்காமல் இருக்கிறதே நல்லது சொல்லியிருப்போம். பிறந்ததுக்கு அப்புறம் தானே கேட்குது, வாயா பேசி தொலையுது. இதில் வேற வேண்டுதல். அந்தோனியாருக்கு என் பிள்ளை வாயே பேச மாட்டேங்குது, வாயை கொஞ்சம் திறந்து விடு அப்படின்னு. அதென்ன காவாயா திறந்து விடுறதுக்கு? அப்புறம் திறந்த வாய் மூடுன்னு வேண்டிக்கிற. எப்படியாவது சாமி என் பையன் பேசுகிற பேச்சு என் காதுல கேட்க முடியல, நீயே திறக்க சொல்லுவ, நீயே மூட சொல்லு. அப்போ திறக்கிறதும் மூடுறதும் தான் கடவுளுடைய வேலையா? நீ வச்ச ஆளுக்காரனா அவரு? உனக்கு என்ன அடிமையா அவரு? மாதா சொன்னாங்க நான் கடவுளுக்கு அடிமைன்னு. ஆனால் நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறீங்க? கடவுள் தான் எங்களுக்கு அடிமை. எந்திரினா எந்திரிக்கணும், மந்திரினா மந்திரிக்கணும். சரி இதை விடுங்க. சப்பரத்தில் ஏன் சுருவத்தை எல்லாம் கட்டி வைக்கிறீங்க? சுருவத்தை ஏன் கயிறெல்லாம் போட்டு இறுக்கமாக கட்டி வைக்கிறீங்க? அதுதான் இல்லை. இந்த நீங்கள் பண்ணுற அக்கிரம அநியாயத்தெல்லாம் பார்த்து அந்த சுருவத்துக்கு உசுறு வந்து எடுத்து வந்து உங்களையெல்லாம் தடி எடுத்துட்டு வச்சு வெளுத்துறக்கூடாதுங்கிறதுக்காக என்ன நடந்தாலும் சரி நாங்கள் 1000 அட்டகாசம் பண்ணுவோம், குடிப்போம், அடிப்போம், ஆடுவோம், பாடுவோம், சண்டை போடுவோம், என்ன வேணாலும் செய்வோம். என்ன நடந்தாலும் நீ தேர்லேயே தான் இருக்கணும். இறங்கி வந்தேன்னா உன்னையும் உடைச்சு போடுவோம்.
இப்படித்தான் 2 கோஷ்டி சண்டையா இருக்கும்போது சாமியார் இடையில போயிட்டாராம். எடுத்தான் இட்டானா சாமியார் மண்டை அவுட்டு. அதனால சாமி தேர் சுத்தும் போது வீட்லயே பங்களாவிலே இருந்துக்குங்க. இப்படி நாம பண்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கடவுளை அறியாமையும் புரிஞ்சிக்காமையும் பண்ற அட்டகாச அநியாயம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. எத்தனை ஆண்கள் பங்கு சாமியார்ட்ட போய் சாமி பைபிளை பத்தி எங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? கேள்வி கேட்பீங்க, சண்டைக்கு போவீங்க, எல்லாம் செய்வீங்க. பைபிளை பத்தி கேட்பீங்களா? இப்ப டாக்டர்கிட்ட போய் என்ன கேட்பீங்க? சாமி எனக்கு என்ன நோய் இருக்கு பார்த்து சொல்லுங்க, அதுக்கு ஒரு மருந்து கொடுங்கம்பீங்க. வக்கீல்கிட்ட போய் என்ன கேட்பீங்க? சார் என் கேஸ் இதுக்கு ஒரு விமோச்சனத்தை சொல்லுங்கம்பீங்க. ஒரு பிஸ்னஸ் மேன்ட்ட என்ன சொல்லுவீங்க? ஏப்பா இந்த பிஸ்னஸ் செய்யலான் இருக்கிறேன், என்ன ஆகும்னு கேட்பீங்க. லீகல் பிஸ்னஸ் அட்வைசர். இந்த பள்ளிக்கூடத்தில் டீச்சர்கிட்ட போய் என் பையனை நல்லா படிக்க வச்சு மார்க் வாங்க வைங்க, அவனை டாக்டர் ஆக்குங்க, இன்ஜினியர் ஆக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க. ஆக எந்தெந்த படிப்பு படித்தவனோ அந்தந்த படிப்பு படித்தவன்கிட்ட போய் அதெல்லாம் கேட்குறீங்க. அதெல்லாம் கேட்குறீங்க. சாமியாரா படிச்சுட்டு வந்திருக்கிறோம், சாமியை பற்றி படிச்சுட்டு வந்திருக்கிறோம். யாராவது வந்து எங்கள்கிட்ட சாமியை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறீங்களா? சாமி உன்னை பற்றி எனக்கு தெரியும், போன ஊரில் நீ இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். சாமியார் டிரான்ஸ்ஃபராக இங்கே வராரு இல்லையா, அவர் சர்டிஃபிகேட் வச்சுருக்கான், அவன் பயோடாட்டா எடுத்து வச்சுருப்பான். அவர் செஞ்ச நல்லதெல்லாம் தெரியாது, அவன் என்னென்ன தப்பு செஞ்சா அதை மட்டும் லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு நீ அப்படியே முன்னை பற்றி எப்படி தெரியுமாமே. அன்புக்குரியவர்களே, கடவுளை பற்றி அறிகிற அறிவே உண்மையான அறிவு, மற்றதெல்லாம் போலியான அறிவு. இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் பைபிளை, கடவுளை அறிவது. அதுல முதல்ல பைபிளை நல்லா படிக்கணும். இன்னைக்கு பைபிளை சரியா படிக்காதனாலதான் தப்பு தப்பா படிச்சவனெல்லாம் பைபிளை வச்சு ஏமாத்திட்டு இருக்கிறான். நீங்களும் ஏமாந்து போயிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு சபைகள் பிரிவதற்கு காரணம் என்ன? 12 ஆண்டுகள் கத்தோலிக்க குருவானவர் படிக்கிறார், எல்லாத்தையும் படிக்கிறார். 12 வருஷம் படிச்ச குருவானவர்கிட்ட போய் எதுவும் கேட்க மாட்டோம். சோத்திரம் பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர், பாஸ்டர் சொல்ற சத்தியம் நாங்க மட்டும் பொய்யா சொல்லி கொடுக்குறோம். அதாவது பிள்ளைக்கு சோறு ஊட்டும் போது கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டுவீங்களா, அப்படியே வச்சு திணிப்பீங்களா? அப்படிதான் கத்தோலிக்க திருச்சபை தன் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டுது. ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் தொடர்ந்து 2 ஆண்டுகள் தினந்தோறும் திருப்பலிக்கு வந்தான்னு சொன்னாலே ஒரு முறை பைபிள் படிச்சதுக்கு சமம். தினந்தோறும் திருப்பலிக்கு வருகிற கிறிஸ்தவன் டெய்லி படிக்கிற வாசகத்தை கேட்டாலே 2 வருஷத்துல அவன் ஒரு முறை பைபிளை படிச்சவன் ஆயிடுவான். இதே ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு மட்டும் வரான்னு வச்சுக்கலேன், ஞாயிற்றுக்கிழமை பூசையில படிக்கிற வாசகங்களை கேட்டாவே அவன் 3 வருஷத்துல ஒரு முறை பைபிளை படிச்சவன் ஆயிடுவான். உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டுறோம். அவங்க வந்து ஒரு அம்மா சொல்லுது, எனக்கு கத்தோலிக்க சபையில சத்தியத்தையே சொல்லி கொடுக்கல, இங்கதான் சத்தியத்தையே கொடுக்குறான். கொடுப்பான், கொடுத்துட்டு கேட்பான். பாஸ்டர் கேட்டா பாஸ்டருக்கு என்ன இருக்குது குடு, தசம பாகம் குடு, பள்ளி குடு. சாமியார் கேட்டா இவர் சம்பாதிக்கிறதுக்கு கேட்கறாரு. ஆனா பாஸ்டர் கேட்டா மட்டும் ஊழியத்துக்கு கேட்கறான், சாமியார் நாங்க கேட்டா மட்டும் சம்பாதிக்கிறதுக்கு கேட்கறோம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. பாஸ்டர் எல்லாம் ஒரு குடும்பத்துக்கு தான் போய் சேரும். ஆனா சாமியாருங்க நாங்க இல்லாத மக்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சு செய்ய முடியாது. நாங்க ஒரு ஏழைக்கு கொடுக்குறோம், ஏழை இன்னைக்கு நீ சொல்லுங்க, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க, படிச்சவங்களா இருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் யாரு? சாமியாருங்க படிக்க வச்சதுனால, சாமியார்களும் சிஸ்டர்களும் படிக்க வச்சதுனால. ஆனா நாங்க மத்தவங்கள படிக்க வச்சோம், நீங்க மத்தவங்களுக்கு எப்படி உதவி செஞ்சீங்க? இல்லையே. அன்புக்குரியவர்களே, கடவுளை பற்றி சொல்லிக் கொடுப்பவர்களுக்கு, கடவுளின் அறிவிப்பவர்களுக்கு அதான் சொல்றார் பைபிள்ல, நற்செய்தி அறிவிப்பவருடைய மலரடிகள் எத்துணை அழகானவை. இன்னைக்கு உண்மையா பிரசங்கம் வச்சோம்னா என்ன, அந்த ஜாமியார் சும்மா பார சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, திட்டுறாரு. இப்ப டாக்டர்கிட்ட போறீங்க, உங்களுக்கு வந்து நோய் இருக்குதுன்னு சொன்னா என்னையா நினைச்சிட்டு இருக்கிறேன், சண்டைக்கு போவீங்களா? அப்ப மட்டும் சரி டாக்டர் என்ன சாப்பிடணும், டயட்டு சொல்லுங்க, டயட்டு சொல்லுங்க.
சாமியார் சொன்னானா எங்களுக்கு தெரியும். வடிவேல் சொல்ற சித்தப்பு எங்களுக்கு சூதுவாதெல்லாம் தெரியும். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒருத்தன் வண்டியில் ஸ்டாண்டை எடுத்து விடாமல் போயிட்டு இருக்கிறான்னு வச்சுக்க. 2 வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறான், 2 வீலர். என்ன பண்ணுவீங்க? ஓ ஸ்டாண்டை எடுத்து விடியான்னு சொல், சாரிங்க அப்படின்னு எடுத்துகிட்டு போவான். இப்போ காரில் போயிட்டு இருக்கிறோம், டோர் லாக் ஆகலை, பின்னாடி போயிட்டு சொல்கிறான் டோர் லாக் பண்ணலையா அப்படின்னு, தேங்க்ஸுங்க அப்படிங்கணும். இதெல்லாம் சொன்னால் தேங்க்ஸுங்கிற. ஏப்பா நீ பண்ணுறது சரியில்லை, இந்த மாதிரிலாம் நீ வாழக்கூடாதுனாலும் செய்யக்கூடாது, எங்களுக்கு தெரியும், வேலையை பார்த்துட்டு போங்கிற. உயிரை அழிக்கக்கூடிய விஷயங்களை சொன்னால் கேட்கிறாய், உடலை சார்ந்த விஷயங்களை சொன்னால் கேட்கிறாய், அறிவு சார்ந்த விஷயங்களை சொன்னால் கேட்கிறாய், வியாபாரம் சார்ந்த காரியங்களை சொன்னால் கேட்கிறாய். கடவுள் சார்ந்த விஷயங்கள், ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள், இறை வார்த்தையை பற்றிய காரியங்களை சொன்னால் கேட்கிறீர்களா? இல்லையே. இப்ப திருவிழா பூசைக்கு வந்து நிப்பீங்களா? இப்படியா இருக்கும், சொட்டை விழுந்த சோளக்காடு மாதிரி, பல்லு விழுந்த கிளவி மாதிரி, அங்க 2 இங்க 2. திருவிழாக்கு இத்தனை ஆம்பளைங்க தான் வருவீங்களா? சாமி சொல்லிட்டு தான் நம்ம நோட்டீஸ்லேயே போட்டிருக்கிறார், ஆண்டு தியானம். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நான் 1 மணி வரைக்கும் தான் இருப்பேன், அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சிரு. 1 மணிக்கு மேலே நான் வீட்டுக்கு போயிடுறேன், எவனுக்கா சொல்ல தில்லு இருக்குதா? சொல்லிடுவீங்களா? நீட் எக்ஸாம் என்னால் 1 மணி நேரம் தான் எழுத முடியும், அதுக்கு மேலே என்ன சொல்லுவீங்களா? டிஎன்பிசி எக்ஸாம் நான்லாம் 10 மணிக்கு தான் வருவேன், நீ சொன்னாலும் 8 மணிக்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லுவீங்களா? இங்கே மட்டும் வந்து சொல்லுவீங்களே, ஏன் இவ்வளோ சீக்கிரம் பூசை வச்சா நான் எப்படி வர்றது? இவ்வளோ நேரம் பூசை வச்சா நான் எப்படி போய் சமைக்கிறது? சாமி விஷயத்துக்கு மட்டும் இழுத்து வைப்ப, நீ இஷ்டத்துக்கு வருவ, இஷ்டத்துக்கு போவ. ஆனா மற்ற விஷயத்துக்கெல்லாம் அவன் இஷ்டத்துக்கு போவ, அவன் இஷ்டத்துக்கு வருவ, விட்டாதான் வருவ. பள்ளிக்கூடத்துக்கு காலையில 7 மணிக்கு போனானா உன் பையன் சாயந்தரம் 6 மணிக்கு வர வரைக்கும் கப்புன்னு உக்காந்துருப்ப. கோயில்ல முடிஞ்ச பூசை இன்னுமா பூசை நடக்குது? தாவீது அரசருக்கு தாங்க இந்த அருமை தெரியும். வேறு இடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்முடைய கோவில் முற்றத்தில் 1 நாள் வாழ்வது மேலானது. ஒரு உண்மையை சொல்றேன், நீ நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. கோயில்ல எவ்வளோ நேரம் நிற்கிறையோ, கோயில்ல எவ்வளோ நேரம் இருக்கிறையோ, அவ்வளோ நேரம் உனக்கு ஆசீர்வாதம். எவ்வளோ நேரம் கோயில்ல நீ விட்டு போறையோ, அவ்வளோ நேரம் உனக்கு ஆசீர்வாதத்தை இழந்துருவ. சரிங்களா? கடவுளோடு இருக்கிறது அவ்வளவு நல்லதுங்க. அதனாலதான் பேதுரு சொன்னாரு உருமாற்றத்தின் போது, நாம் இங்கேயே இருப்பது எத்துணை நல்லது. அதான் பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, நீங்க கோச்சிட்டாலும் சரி இதை சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ டீ குடிக்க போயிட்டு வாங்க. கழுதைக்கு தெரியுமா சாமியோட அருமை தெரிஞ்சவன் தான் இங்கேயே உட்காந்துருப்பான், சாமியோட அருமை தெரியாதவன் உட்காந்துருப்பான்.